தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், வி. லட்சுமி நாராயணன் அமர்வு முன் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயலானி நம்மோடு இணைகிறார். ஜெயலானி, இது குறித்தான விரிவான விவரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் என்பது விவகாரமானது. இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் என்பது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த இந்த வழக்கு என்பது வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதாக உயர்நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் மீதான விசாரணை என்பது இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் அரசு தரப்பில் பல்வேறு கருத்துக்கள் என்பது எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பதியப்பட்ட எஃப்ஐஆர் காப்பியும் அந்த முதல் தகவல் அறிக்கை தொடர்பான விவரங்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் என்பதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. எனவே அது தொடர்பான விளக்கம் என்பதும் அளிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று நடைபெற்ற விசாரணையில் அரசு தரப்பில் முத்திரையிடப்பட்ட சீலிட்ட கவரில் தமிழக அரசு இந்த வழக்கு தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றனர். இதில் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்ட விவகாரம் பொறுத்தவரை சிசிடிஎன் முறைப்படி முதல் தகவல் அறிக்கை என்பது முன்னதாகவே பதிவேற்றம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். பெண்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் தொடர்பான வழக்கு விவரங்கள் அந்த இணையதளத்தில் கம்ப்யூட்டரை தடுத்துவிடும் என்பதாக இருக்கும். ஆனால் கோட்டூர்புரம் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை தயாரித்த பின் அது இணையத்தில் பதிவாகிவிட்டது, பின்பது முடக்கப்பட்டு விட்டது. அதன் விவரங்கள் சிலர் எடுத்துள்ளனர் என்பதாக உள்துறை செயலாளர் தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கை முடக்கப்பட்ட பின் 14 நபர்கள் இதனை பார்த்துள்ளார்கள் என்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தரப்பின் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்டத பின் எப்படி அதை பார்க்க முடியும் என்பதாக நீதிபதிகள் கேள்வி என்பதையும் எழுப்பியிருக்கிறார்கள். இணைய கோளாறு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிபதிகள் இந்த வழக்கில் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி தற்போது நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதாக கோரிக்கை என்பதும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணையில் எஃப்ஐஆரில் பாதிக்கப்பட்ட பெண் மீது குறை கூறப்பட்டுள்ளது போன்று எஃப்ஐஆர் என்பது இருப்பது போன்று, அதாவது பாதிக்கப்பட்ட பெண் குறை கூறுவது போன்ற அந்த எஃப்ஐஆர் என்பது இருப்பதாக எஃப்ஐஆரை படித்து பார்த்ததுக்கு பிறகாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையை நாடி வரும் பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி புகார் அளிக்க வருவார்கள் என்பது போன்ற கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆடைதான் இதற்கு காரணம் என்பது போன்று எஃப்ஐஆரில் உள்ளது. எவ்வாறு இதை நீங்கள் அப்படி கூற முடியும் என்பதான கேள்வி என்பதனையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை என்பது நடந்து வருகிறது. தற்போது இந்த கேள்விக்கு அரசு தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது. குற்றத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை பொறுத்தவரை குற்றவாளியின் போன் அழைப்புகளை சரிபார்த்த போது அது ஏதோ பிளாக்மெயில் கால் போன்று இருப்பதாகவும் தனக்கு பின் பெரிய குழு இருக்கிறது என காட்டுவதற்காகவே போன் பேசுவது போன்று செய்திருக்கிறார் என்பதாக அரசு தரப்பில் விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கு என்பது தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. சீதர், விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.